வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு விருப்பமில்லாத விஷயத்துக்காக சரின்னு சொல்றீங்களா? யாராவது உதவி கேட்டா உங்களுக்கு நேரம் இல்லைனாலும் அதை உங்களால மறுக்க முடியலையா? அப்படின்னா நீங்க பீப்புள் ப்ளீசிங் பழக்கத்துல இருக்கலாம். அது எதனால அது உங்களை அப்படி மாத்துதுங்கிறத பத்தி தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஸை நீங்க லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இதுல பார்ட் 1 என்னன்னு கேட்டீங்கன்னா, பீப்புள் ப்ளீசிங்னா என்ன? அதாவது எல்லாரையும் நீங்க மகிழ்விக்க முயற்சிக்கிறது தவறு. ஏன்னா உங்களோட தேவைகளை விட மற்றவங்களோட தேவைகளை நீங்க முன்னிலைப்படுத்துறது தான் அதுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. இதுல பார்ட் 2 என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எங்கிருந்து வருது? அதாவது நிராகரிப்பு ஒரு பயத்தினால வருது. உங்களுக்கு அப்ரூவல் தேவையினால இது வருது. யாராவது இத பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்குது. சிறு வயது அனுபவத்திலிருந்து கூட இது ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி குறைந்த செல்ஃப் எஸ்டீம்னால கூட இது ஸ்டார்ட் ஆகுது. இதுல பார்ட் 3 என்னன்னு கேட்டீங்கன்னா, பீப்புள் ப்ளீசிங்னால வர்ற பாதிப்பு. அது உங்களோட மன அழுத்தத்தையும் அதிகரிச்சிருது. உங்களுக்குள்ள ஒரு சோர்வை அது கிரியேட் பண்ணிடுது. உங்களுக்கு தேவையில்லாத கோபத்தை அது கொண்டு வந்தது. உங்களோட தன்னம்பிக்கையை அதை குறைச்சு மதிப்பிட ஆரம்பிச்சிருது. உங்களோட உறவுல அது ஒரு பிரச்சனையவே கிரியேட் பண்ணிடுது. இதுல பார்ட் 4 என்ன கேட்டீங்கன்னா, இல்லைன்னு சொல்றத ஃபர்ஸ்ட் நீங்க கத்துக்கொள்ளணும். அது உங்களோட நேரத்தை நீங்க மதிக்கணும். அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு எல்லையை நீங்க அமைச்சுக்கணும். நீங்க உங்களுக்குள்ள இருக்க குற்ற உணர்வை விட்டுருங்க, அதை நொறுக்கி தள்ளிருங்க. அதே மாதிரி மரியாதையோட மறுபக்கத்தை நீங்க கத்துக்க என்னன்னா மரியாதைய நீங்க மறுக்க கத்துக்கொள்ளுங்க. இதுல பார்ட் 5 என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்ஸ். அதாவது உங்களையே உண்மையா நீங்க நேசிச்சீங்கன்னா நீங்க அது இல்லைங்கிற சொன்னாலும் மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது உங்களை உண்மையா நேசிப்பவங்க கூட நீங்க இல்லைனாலும் அதை மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுல முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலா நான் என்ன சொல்றேன்னா, எல்லாரையும் மகிழ்விப்பது உங்களோட பொறுப்பே இல்லை. நீங்க உங்களோட வாழ்க்கைய மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் உங்களோட பொறுப்பு. நீங்க அதனால தேவையில்லாம கன்ஃபியூஷனே பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஸை இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஸை நீங்க லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.